Hi students, today we are going to see a 5th unit poem, The Secret of the Machines, author Rudyard Kipling. It's a third memory poem for us. So already I said for 10th standard we are having 4th memory poem. Already we are completed 2 memory poem. This is the third one. The poem deals with the problem of the modern technology and automation. ஸோ திஸ் போயம் இந்த போயம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியால் நம்மளுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸும் உண்டு, அட் த சேம் டைம் வி ஆர் ஹேவிங் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இங்கே மிஷின்ஸால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். In the beginning, the reader gets information about how the machines are produced and what kind of treatment they need. ஸோ இந்த போயமை படிக்கும்போது ரீடர்ஸ்க்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மிஷின்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதும் தெரியுது. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மிஷின்ஸ்க்கு தேவைங்க. ட்ரீட்மெண்ட்டுன்றது நம்ம அந்த மிஷின்ஸை வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு மிஷின் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் அதை சர்வீஸ் பண்ணலன்னா அதனுடைய ஸ்பீடும் குறைஞ்சிடும், அதில் குவாலிட்டியாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த மிஷின்ஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் த மிஷின் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. ஸோ ஹியூமன் பீயிங்க்கு வந்து எப்படி வந்து இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஹியூமனுடைய டைமிங்ஸ் அவங்க வேலை செய்கிற அந்த நேரத்தை எல்லாமே குறைக்கிறதும் இந்த மிஷின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The poems end with the statement that machines, although capable of great deeds, are still nothing more than creation of the human brain. So human brain ஆல தான் they are manufacturing for this machines. இந்த machines எல்லாம் உருவாக்குறாங்க. At the same time there's no substitution for the human brain. என்னதான் ஹியூமனுக்கு அவனுடைய வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்குனாலும் அந்த மிஷின்ஸை உருவாக்குறது ஒரு ஹியூமன் பிரைன் தான். ஸோ அந்த ஹியூமன் பிரைனுக்கு தேர்ஸ் நோ சப்ஸ்டியூஷன். ஸோ ஹியூமன் பிரைன் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானது, எவ்வளோ டேலண்டடானது, எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியானது அப்படின்றது எல்லாமே we can see for this poem. About the author, Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. He is a Indian writer. He was born December 30, 1865 in Bombay. ஸோ இந்தியாவில் பாம்பேயில் பிறந்தவர் இவர். He was educated in England but returned to India in 1882. ஸோ இவரோட எஜுகேஷனுக்காக he went to England. ஸோ இங்கிலாண்டுக்கு போனார். After completing his education he came back to India in 1882. ஸோ அவரோட எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு 1882ல் அகெயின் ரிட்டர்ன் வந்துட்டார். A decade later Kipling married Caroline Bassletter and settled in Barandsboro, Vermont, where he wrote the Jungle Book. ஸோ லேட்டர் ஹி மேரிட் எ கேர்ள் கேரலின். ஸோ கேரலின்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் தட் ஹீ ரோட் எ புக் த ஜங்கிள். ஸோ அந்த ஜங்கிள் புக் ஒன்று வந்து எழுதுகிறாரு. ஸோ அந்த புக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அமாங் எ ஹோஸ்ட் ஆஃப் அதர் ஒர்க் தட் மேட் ஹிம் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல். அவருடைய ஒர்க் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து வாங்கி கொடுத்துச்சு. கிப்ளிங் வாஸ் த ரெசிபெண்டன்ட் ஆஃப் 1907 நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ அவர் வந்து லிட்ரேச்சரில் நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1907 வாங்குறாரு. ஹீ டைட் இன் 1936. ஸோ அவருடைய 70வது வயசில் 1936 இறந்து போயிடுறாரு. In this poem we are having 5 stanzas. Today we are going to see only 2 stanzas. The secret of the mission. We were taken from the orbit and the mind. ஸோ ஹியர் இங்கே வீன் ரெஃபர் பண்ணுற வேர்ட் எல்லாமே அந்த மிஷின்ஸை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே we were taken from the orbit. ஸோ எங்களை வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓர்பெட், அந்த தாதுக்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சில இடத்துல அந்த ராக்குக்கு அடியில் இருக்கும், சாண்டுக்கு அடியில் இருக்கும், இல்லைனா அந்த மைன்ஸை குழி தோண்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து எடுக்கும்போதே அவங்க மிஷின்ஸாக எடுக்கிறதில்ல. ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அந்த பொருளாக எடுத்து அதிலேருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மிஷின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. We were melted in the furnace and the pit. So here
we were melted. ஸோ எங்களை வந்து வேறு பொருட்களாக எடுக்கிறாங்க இல்லையா அந்த தாதுக்கள். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி எங்களை மெல்ட் பண்ணுறாங்க, உருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி அவங்க உருவாக்கிக்கிறாங்க. we were cast and rock and hammered to design. ஸோ எங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓர்பெட்லேருந்து எடுக்கிறாங்க, டேக்கன் ஃப்ரம் த ஓர்பெட். தென் they are melted. ஸோ மெல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் பண்ணி அவங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணும்போது they are hammered. ஸோ எங்களை சுத்தியாலெல்லாம் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எங்களை டிசைன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணுறதோ இல்லை டிசைன் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. we were cut and filtered and tooled and gagged to fit. ஸோ எங்களை அவங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸில் கட் பண்ணுறாங்க, ஃபில் பண்ணிக்கிறாங்க. தேவையான இடத்துல அந்த டிசைன்ஸை வந்து கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறாங்க. அண்டு டூல்டு, அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் மாதிரி எங்களை செஞ்சுக்கிறாங்க. மிஷின்ஸோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸோ அந்த மாதிரி எங்களை தயாரிக்கிறாங்க. அண்டு கேக்டு டு ஃபிட். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி எங்களை டிசைன் பண்ணி அதை ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மிஷின்ஸுக்கு தேவையான அந்த வேறு பார்ட்ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அவங்க அதை எல்லாமே ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிஷின்ஸாக எங்களை மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்கிக்கிறாங்க. செகண்ட் ஸ்டென்ஸா, some water, coal and oil is all we ask. So sometimes we need some water. ஸோ ஒரு சில டைமில் எங்களுக்கு என்ன தேவைப்படும், வாட்டர் தேவைப்படும். சம்டைம்ஸ் we need coal, sometimes we need oil. ஸோ அந்த மிஷின்ஸுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணி வாட்டர் தேவைப்படும், ஒரு சில டைமில் கோல் அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா அது தேவைப்படும், இன்னும் ஒரு சில டைமில் ஆயில். ஸோ இதெல்லாம் தேவைப்படும். இதை தவிர நாங்கள் வேறு என்ன கேட்குறோம், ஸோ நாங்கள் கேட்குறது எல்லாமே வாட்டர், கோல், ஆயில். ஸோ அது வந்து ஒன்று வந்து எரிக்கிறதுக்கு அந்த மிஷின்ஸ் ஒர்க் ஆகிறது வந்து கோலில் ஒர்க் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக வாட்டர் தேவைப்படலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். and a 1,000 of an inch to give us play. ஸோ எங்களுக்கு 1 இன்ச் அளவு இடம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தா போதும், நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ளே எங்களுடைய வேலையை எங்களுடைய ஒர்க்கை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அதை தாண்டி we are not expect more than that. ஸோ அதை தவிர வேறு எதையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உங்கள்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். and now if you will set us to our task. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சா போதும். அதாவது டாஸ்க்குனாக்க ஒர்க், அதை வந்து நீங்கள் செட் பண்ணினா மட்டும் போதும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்ஸ் பண்ணணுன்னாக்கா 1 hour அப்படின்னு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த 1 hourக்கு அப்புறம் அந்த மிஷின் என்ன ஆகும், தன்னால் ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு எங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்றத மட்டும் செட் பண்ணால் போதும். we will serve you 4 and 20 hours a day. Here 4 and 20 அப்படின்னு சொல்கிறது 24 hours சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன வேலை ஒர்க்கு அப்படின்றத செட் பண்ணால் போதும், நாங்கள் என்ன பண்ணுவோம் 24 hours நாங்கள் என்ன பண்ணுவோம், we are ready to serve. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே மிஷின் சொல்லுது. இங்கே வி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது வந்து மிஷின்ஸை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ரெஃபரிங் ஃபார் த ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு சொல்லலை. ஃபார் திஸ் போயம் ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வேர் திஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஸோ எப்படி வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஃபார் த செகண்ட் ஸ்டென்ஸா, ஸோ என்னென்னலாம் தேவைப்படுது இந்த மிஷின்ஸுக்கு, வாட் ஆர் த திங்ஸ் தே நீடட். ஸோ எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டா இட் வாஸ் ரெடி டு ஒர்க் ஃபார் த 24 hours.